ஃப்ரெண்ட்ஸ், வாரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் லோகேஸ்வரி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருச்சிராப்பள்ளியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க. வீடு, நிலம், காரணம் நல்ல வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுடைய கணவரும் லவ் பண்ணி தாங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சே 10 வருஷம் மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. அதனால் இவங்களும் இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக வேணும். ஒரு 60 வயதுக்குள்ளே இருந்தால் கூட ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வீட்டோட மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே, நான் ஏற்றுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்ல ஒழுக்கமானவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளை ஓரளவு சாதாரண குடும்பமாக இருந்தாலும் ஓகே, இல்லை ஓரளவு சொந்த வீடோடு இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா ஷியாமலா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியிலே தான் வரனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபேன்சி ஸ்டோர் சொந்தமாக வச்சு நடத்திக்கிட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிலமும் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா 2 அக்காங்க மட்டும்தாங்க. ஸோ அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க மறுமணமே முதல்ல அந்த குழந்தைக்காக தான் பண்ணுறதாகவும் தன்னுடைய குழந்தையை ஏற்றுக்கிறவராக தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோனே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. இதற்கு கட்டணமாக 1 ரூபாய் கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் இலவசமான வரன் பதிவு மட்டுமே.